விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளா அமைய போகுது. உங்க 6ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதால எதிரிகளை தைரியமா சமாளிப்பீங்க. ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். 11ஆம் வீட்ல சந்திரன், அதிலும் அஸ்தம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறது உங்க மனசுல இருக்கிற ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்னு சொல்லுது. புது நண்பர்கள் கிடைப்பாங்க, லாபகரமான வாய்ப்புகளும் தேடி வரும். ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பு இது. குடும்ப உறவுகளையும் தொழில் கூட்டாண்மைகளையும் இனிமையா மாத்தக்கூடிய சுக்கிரன் உங்க 7ஆம் வீட்ல சொந்த வீட்ல சஞ்சரிப்பது ரொம்பவே சாதகமான சூழலை உருவாக்கும். 10ஆம் வீட்ல கேது இருக்கிறதால தொழில் வாழ்க்கையில ஒரு ஆன்மீக சிந்தனையுடனும் சுய சிந்தனையுடனும் செயல்படுவீங்க. ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் 5ஆம் வீட்ல இணைஞ்சிருக்கிறதுனால குழந்தைகள், கல்வி, கலை மற்றும் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா புதன் நீச்ச நிலையில இருக்கிறதால பேசும்போது நிதானம் ரொம்பவே அவசியம். 8ஆம் வீட்ல குரு இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரலாம், அல்லது உடல் நலத்துல சின்ன சின்ன சவால்கள் வரக்கூடும். 4ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால வீடு மற்றும் குடும்ப சூழ்நிலையில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு திரையோதசி திதி சுப காரியங்களுக்கு உகந்ததுன்றாலும் பகல் 12:06 முதல் 1:40 வரை இருக்கக்கூடிய ராகு காலத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தான் கொண்டு வரும். முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ராகு காலத்துக்கு பிறகு மேற்கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. புதிய முதலீடுகளுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. இன்றைய நாளுக்கான பரிகாரமா வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து சிவன் கோவில்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு 4 மதிப்பெண்கள் பெறக்கூடிய நாளாக அமையும். நாளை வேறொரு ராசிக்கான பலன்களோட சந்திக்கிறேன். நன்றி.